வணக்கம். பிஎம் மணி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மணி சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. பிபிஎஃப் வாசிப் பாதுகாப்பான வருமானம் பம்பர் லாபம் அளிக்கும் சிறந்த திட்டங்கள் எது? பிபிஎஃப் வாசிப் ஆபத்துக்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் பங்கு சந்தை போன்ற இடங்களில் முதலீடு செய்யலாம். இங்கு லாபம் அதிகமாக இருந்தாலும் ஆபத்தும் அதிகம். பிபிஎஃப் வாசிப் ஒவ்வொருவரும் தனது மற்றும் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை மனதில் வைத்து திட்டமிடுகிறார்கள். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பெரும்பாலான மக்கள் பணத்தை முதலீடு செய்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பணத்தை முதலீடு செய்ய பல வசதிகளும் வழிகளும் உள்ளன. மக்கள் தங்கள் தேவை மற்றும் வசதிக்கு ஏற்ப தங்கள் முதலீட்டு விருப்பங்களை தேர்வு செய்யலாம். ஆபத்துக்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் பங்கு சந்தை போன்ற இடங்களில் முதலீடு செய்யலாம். இங்கு லாபம் அதிகமாக இருந்தாலும் ஆபத்தும் அதிகம். பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்ய விருப்பம் கொண்டவர்களுக்கும் பணத்தை முதலீடு செய்ய பல வழிகள் உள்ளன. இவற்றில் அவர்களது பணம் பாதுகாப்பாக இருப்பதோடு உத்தரவாதமான வருமானமும், அதாவது கேரண்டி இன்கம், அவர்களுக்கு கிடைக்கிறது. நல்ல வருமானம் ஈட்ட எண்ணும் அனைவருக்கும் பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது பிபிஎஃப் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி சிறந்த தேர்வுகளாக இருக்கும். பிபிஎஃப் என்பது அரசாங்க உத்தரவாத திட்டமாகும். இதில் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய வேண்டும். பிபிஎஃப் வாசிப் பிபிஎஃப்பில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடைகிறது. சிப் என்பது சந்தை இணைக்கப்பட்ட திட்டமாகும். இதில் வருமானத்திற்கு உத்தரவாதம் இல்லை, ஆனால் இதில் அதிக லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது. உங்கள் விருப்பப்படி எந்நேரமும் சிப்பை இயக்கலாம் மற்றும் எப்போது வேண்டுமானாலும் பணத்தை இதிலிருந்து எடுக்கலாம். இருப்பினும் நீண்டகால சிப் ஒரு லாபகரமான ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. இரண்டு திட்டங்களிலும் 15 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் முதலீடு செய்தால் எதில் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பதை இங்கே காணலாம். பொது வருங்கால வைப்பு நிதி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அரசு உத்தரவாத திட்டமான பிபிஎஃப் தற்போது 7.1% வருமானத்தை அளிக்கிறது. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 5000 முதலீடு செய்தால் ஆண்டுக்கு ரூபாய் 60,000 முதலீடு செய்வீர்கள். இந்த வகையில் நீங்கள் 15 ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் முதலீடு செய்வீர்கள். 7.1% படி நீங்கள் ரூபாய் 7,27,284 ரூபாய் வட்டியாக பெறுவீர்கள். இதன் மூலம் முதிர்வுக்கான வட்டியும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 16,27,284 கிடைக்கும். சிப் கால்குலேட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சந்தையுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் சிப்பில் முதலீடு செய்வது சற்று ஆபத்தானது. ஆனால் இது சராசரியாக 12% வட்டி அளிக்கிறது. சில சமயம் வட்டி இதைவிட அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் சிப் மூலம் ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்தால் நீங்கள் வருடத்திற்கு ரூபாய் 60,000 முதலீடு செய்வீர்கள்.
மேலும் 15 ஆண்டுகளில் நீங்கள் மொத்தம் 9 லட்சம் ரூபாய் முதலீடு செய்வீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சராசரி வருவாயான 12% படி கணக்கீடு செய்தால் வட்டியாக மட்டுமே ரூபாய் 16,22,880 ரூபாய் கிடைக்கும். அதாவது பிபிஎஃப்பில் முதிர்ச்சியின் போது நீங்கள் பெறும் பணத்தின் அளவு இதில் வட்டியில் இருந்து மட்டுமே இதில் நீங்கள் பெற முடியும். அத்தகைய சூழ்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் முதலீடு செய்த தொகையை மற்றும் வட்டி தொகை உட்பட மொத்தம் ரூபாய் 25,22,880 ரூபாய் பெறுவீர்கள். வருமானம் 12% விட சிறப்பாக இருந்தால் இந்த தொகை இதைவிட அதிகமாக இருக்கலாம். இது போன்ற நிதி சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் மற்றும் நிதி வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை பற்றி அறிய பிஎம் மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் விரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.